ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்இடி ஸ்பாட்லைட் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 10 வாட்ஸ். இது வந்து அட்ஜஸ்டபுள். இந்த வந்து மெனுக்கெலாம் அந்த லைட் யூஸ் பண்ணலாம். இது வந்து கபோர்டில் வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் இருக்கிற இடத்துலலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டேட் ஆகும் டிகிரியில். பெரும்பாலும் இது வந்து ஷாப்பிங் மால்லலாம் மாட்டியிருப்பாங்க. வீட்லேயே மாட்டிக்கலாம். நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது லைட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. பேக்கிங்கோடு இருக்குது. இதான் லைட்டு 10 வாட்ஸ். இது வந்து ஹெட்டு மட்டும் ரொட்டேட் ஆகும். மற்ற லைட்டை கம்பேர் பண்ண வச்சுல இது வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து சோக் கொடுக்காங்க. சோக் போனால் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதான் லைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாதி லைட்டு மேலே ரொட்டேட் ஆகும். ஏன்னா வீட்டுக்கெலாம் வச்சிங்கன்னா நல்லா மாடலாக லுக்காக இருக்கும். இது வந்து கிளிப்பு, சைடு கிளிப்பு வந்து இதை வந்து புஷ் பண்ணி பிடிச்சிக்கும் லைட்டு அந்த ஸ்ட்ராங்காக மாட்ட. இது வந்து ஃபால் சீலிங்லேயும் மாட்டலாம், சாதா ஸ்பாட்லைட் பாக்ஸ் சீலிங்லேயும் மாட்டிக்கலாம். இந்த லைட்டில் என்ன பெஸ்ட்னால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சோக்கு வந்து தனியாக கழட்டி மாற்றிக்கலாம். சோக்கு போய்ட்டா பல்ப் இருந்தாலும் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷ் பண்ணி இழுத்தா வந்துடும். எடுத்து பார்க்க அவ்வளோ லைட்டு தனியாக, சோக்கு தனியாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். வேறு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சோக்கு இல்லாமல் ஸ்பாட்டில் இருக்க வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் என்ன கலர்னு பார்ப்போம். நான் பார்த்த வரைக்கும் இந்த மாடலில் வந்து இந்த வார்ம் ஒயிட் இந்த கலர் ஒன்று தான் இருந்துச்சு. சுவிட்சு போகணும். நல்லா பிரைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பவர் சூப்பராக இருக்காண்ணா. நல்ல பிரைட்னஸ் வெளிச்சமாக இருக்குது. நல்ல மாடலாகவும் இருக்குது, லுக்காகவும் இருக்குது அந்த பிரைட்னஸ் வெளிச்சத்தில். நீங்கள் 10 வாட்ஸுங்க சொல்ல டியூப்லைட்டு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதே போதும். வீடியோ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.